ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பேக் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மெட்டீரியல் கேன்வாஸை இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கேன்வாஸில் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது, கரெக்டான ஃபினிஷிங்கில் நமக்கு கிளாத் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லைனிங் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். 23 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 17 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் மெட்டீரியலை எடுத்திருக்கேன். 4 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி 4 சைடையும் நான் கட் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோணலாக போனால் கூட அந்த பேக்கோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க, கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி 4 சைட்ஸும் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இந்த இன்ச்சஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து அதிகமாக கிடைக்கும். நான் நார்மலாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 4 சைட்ஸும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 பீசஸ் நமக்கு கிடைக்கும். 4 சைட்ஸ் பாக்ஸஸ் இருக்க மாதிரியான இது நமக்கு கிடைக்கும். நான் கை வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாக்ஸஸ் இருக்க மாதிரி 4 சைட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 4 சைட்ஸ் பாக்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த லஞ்ச் பேக்கான ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். தைக்கும்போது கரெக்டாக வந்து துணி நகராமல் இருக்கும். 4 சைட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ துணி நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த 4 சைட்ஸ், அதாவது வெறும்னா அந்த பாக்ஸஸ் மாதிரி இருக்கிறத மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் எப்படி வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு மட்டும் ஸ்பாஞ்ச் வைக்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்காகனா ஒரு திக்னஸ் கொடுக்கும், இன்னும் நமக்கு பேக்குக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஸ்பாஞ்சை வந்து கொடுக்குறேன். ஸ்பாஞ்சை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு வெறும் துணியில் மட்டும் நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஸ்பாஞ்சோடு போட்டிங்கன்னா மேபி ஊசி கூட உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மல் மிஷின் தான். இதுவே நீங்கள் வந்து பேக் தைக்கிற மிஷினில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே வந்து விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா மிஷினும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ரெடி பண்ணுறேன். உள்ளே வந்து ஒரு பேக்கெட் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பேக்கெட் ரெடி பண்ணுறேன். 3 சைட்ஸையும் வந்து மடித்து ஓரம் அடைச்சிக்கிறேன். ஏன்னா நூல் வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக 3 சைட்ஸ் மட்டும் அடிச்சிக்கிறேன். மேலே நல்லா வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா 4 சைட்ஸும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு உள்ளே வந்து அந்த பிளாக் கலர் லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக்கெட் ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தில் பேக்கெட் ரெடி பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா அந்த 4 சைட்ஸ் நம்ம இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த 4 சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதை மடித்து ஜாயின் பண்ணி விடணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது அழகான லஞ்ச் பேக்கான ஷேப் நமக்கு கிடச்சிடும். நல்லா பார்த்துக்கோங்க, ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட போடுங்க. அப்போ அந்த ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நான் ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன். எப்போவும் நம்ம நார்மலாக எப்படி பேக்குக்கு ஜிப் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறது தெரியல அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோவை உங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணோடனே அழகாக வந்து லஞ்ச் பேக்கோட ஷேப் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் ரெடி பண்ணுறதுக்காக 42 இன்ச்சஸில் ஒரே மெட்டீரியல் எடுத்திருக்கேன். உள்புறமாக வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து திருப்பி விட்டுட்டு அதை 2 சமமாக வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹேண்டிலாக யூஸ் பண்ண போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
கார்னரை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நூல் வெளியில் பிரிஞ்சு வரக்கூடாது, அதுக்காக கார்னரை உள்புறமாக வச்சு இது பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்புறமாக திருப்பி, அதாவது ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹேண்டில் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கார்னரில் எப்படி நம்ம பட்டிலாம் வைப்போமோ அந்த மாதிரி கார்னரில் வச்சு 2 பக்கமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். கார்னராக வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்தது இன்னொரு கிளாத் எடுத்து நடுவில் கொடுத்து அதையும் வந்து இப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஓரமாக வந்து அடிச்சுக்கிறேன், ஓரமாக வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். அப்படியே மடித்து அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு லஞ்ச் பேக் வந்து கிடச்சிரும். இந்த லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாபாவோட அருளால் எப்படி வந்து அதாவது லஞ்ச் பேக் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.